கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இந்த கால நேரத்திலையும் உங்களுக்கு முன்பாக ஆண்டவருடைய வார்த்தையை கொண்டு வர ஆண்டவர் தந்த கிருபைக்காக ஆண்டவரை துதிக்கிறேன். இன்றைக்கும் நாம் தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்டதான வேத பகுதி சங்கீதம் 115வது அதிகாரம் 12வது வசனம். சங்கீதம் 115:12. கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இஸ்ரவேல் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார், அவர் ஆரோன் குடும்பத்தாரை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். இன்றைக்கி நம்ம தியானிக்கக்கூடிய பகுதி ஆண்டவர் கொடுத்திருக்கிறது இந்த ஒரு குறிப்பிட்ட இந்த ஒரு வரி தான். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆண்டவர் நம்மேல் நினைவாக இருப்பதற்கு, இல்லை நம்ம ஒருத்தர் மேலே நம்ம நினைவாக இருக்கிறோம், ஒரு நபரை குறித்த நினைவுகள் நம்மளுக்குள்ளே இருக்குது, அவங்கள நம்ம எப்பயுமே நம்ம நினச்சிக்கிட்டு இருக்கிறோம். ஒரு நன்மையான காரியம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போதும் சரி, இல்லை ஒரு தீமையான பகுதியோ, இல்லை ஒரு தாழ்வான ஒரு நேரம் நம்முடைய வாழ்க்கையில் வரும்போது நம்ம யாரை நினைத்திருப்போம் அப்படின்றத நம்ம யோசித்து பார்க்கும்போது, நம்முடைய வாழ்க்கையில் நம்மளுக்கு யார் ரொம்ப முக்கியமானவர்களோ, இல்லை யாரை நம்ம ரொம்ப அதிகமாக நேசிக்கிறோமோ, இல்லை யார் நம்மை அதிகமாக நேசித்தார்களோ அவர்களை தான் நம்ம என்ன பண்ணுவோம், நமக்கு நன்மையான ஒரு நேரம் வரும்போது அவர்கள் மேல் நம்ம நினைவாக இருப்போம். நம்முடைய தாழ்வில் நம்மளை விட்டுட்டு ஓடுற யாரையுமே நம்மளுடைய வாழ்க்கையில் ஒரு மேன்மை வரும்போது நம்ம அவர்களை நோக்கி பார்க்க மாட்டோம், இல்லை அவர்களை தேடி போக மாட்டோம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில் எப்போ நம்மளுக்கு ஒரு தாழ்வான ஒரு நேரம் வருதோ அப்போ யார் நம்மளோடு இருந்தாங்க, அப்போ யாருடைய நேசம் அந்த நேரத்தில் நம்மளுக்கு உண்மையாய் வெளிப்பட்டதோ, யார் நம்மளை உண்மையாய் நேசிக்கிறாங்க அப்படின்னு நம்ம நினைக்கிறோமோ அவர்களை நம்ம என்ன பண்ணுவோம், அவர்கள் மேல் நம்ம எப்பொழுதுமே நம்ம நினைவாக இருக்கிறது நம்முடைய ஒரு மனித இயல்பாக இருக்கிறது. அதே போல் ஆண்டவருடைய நினைவில் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம என்ன பண்ணுறோம், கர்த்தர் நம்மை நினைத்து இருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார், அவர் நம்ம மேல் எப்பயுமே நினைவாக இருக்கிறார், அவருடைய கண்கள் பூமியின் மேலே நீதிமான்கள் மேல் நோக்கமாக இருக்குது, நம்மளை ஆசீர்வதிக்கும்படியாக நம்மளை நோக்கி பார்த்திருக்கிறார். நம்மை குறித்து அவர் வைத்திருக்கிற நினைவுகள் வானத்திற்கு பூமிக்கும் எவ்வளோ உயரமோ அதை விட மேலே அவர் நம்மை குறித்து வைத்திருக்கிற நினைவுகள் இருக்குது. இப்படியெல்லாம் நம்ம வசனத்தை பார்க்குறோம். ஆண்டவர் நினைக்கிறார். ஆனால் ஆண்டவர் நம்மை நினைப்பதற்கு நம்முடைய வாழ்க்கையில் நம்ம என்ன செய்கிறோம் ஆண்டவருக்காக, இல்லை ஆண்டவர் எப்படிப்பட்ட மனிதர்கள் மேல் ஆண்டவர் நினைவாக இருக்கிறார், எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கறதுக்கு ஒரு 4 நபர்களை இந்த காலை நேரத்தில் ஆண்டவர் நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார். முதலாவது யாரை குறித்து ஆண்டவர் நினைவாக இருக்கிறார் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, நீதிமான்கள் மேல் ஆண்டவர் நினைவாக இருக்கிறார். அப்போது நீதிமான்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது உலகத்தில் முதல் நீதிமான் ஒருவரை குறித்து நம்ம பார்க்கலாம். அது யாருன்னு பார்க்கும்போது நோவாவை குறித்து நம்ம பார்க்கலாம். ஆதியாகமம் 8வது அதிகாரம் 1வது வசனம். அதை பார்க்கும்போது கர்த்தர் நோவாவையும் அவன் குடும்பத்தையும் பேழைக்குள்ளாக இருந்த மிருக ஜீவன்களையும் ஆண்டவர் நினைவு கூர்ந்தார் என்று சொல்லி அந்த இடத்துல ஒரு வசனம் இருக்குது. அப்போ ஆண்டவர் நோவாவை நினைத்தருளினார். இது நம்மளுக்கு புரியறதுக்கு நம்ம முதல்ல எதை பார்க்கணும் அப்படின்னு சொன்னால் 6வது அதிகாரத்தை நம்ம பார்க்கணும். 6வது அதிகாரத்திலோட அந்த முதல் வசனங்களை நம்ம தொடர்ச்சியாக வாசித்து பார்க்கும்போது, பூமியின் மேல் பாவம் பெருகிருச்சு, மனுஷன் ஆண்டவரை மறந்துட்டான், அவனுடைய பாதைகள் ரொம்ப மோசமான ஒரு பாதையாக போய் கொண்டிருக்கிறதை ஆண்டவர் நினைத்து பூமியை அழிக்கும்படியாக ஆண்டவர் சித்தமாகிறார். அப்போ இந்த பூமியை இப்போது இங்கே யாருமே இல்லாதபடிக்கு நம்ம காலி பண்ணிடணும் அப்படின்னு ஆண்டவரோட நினைவு அப்படி இருக்கும்போது, அந்த நேரத்தில் எல்லாரையும் மொத்தமாக அழிச்சு போட்டுடலாம். ஏன்னா அந்த இடத்துல வசனம் இருக்குது, கர்த்தர் தாம் உண்டு பண்ணித மனிதனை குறித்து அவர் மனஸ்தாபப்பட்டார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அப்போது மனஸ்தாபம் வந்துருச்சு, எல்லாரையுமே அந்த இடத்துல அழிச்சு போட்டுடலாம், மறுபடியும் முதல்ல இருந்து எல்லாரையும் உருவாக்கி அப்படி கொண்டு வந்திருக்கலாம் ஆண்டவர் நினைத்திருந்தால். ஆனால் அப்படி நம்ம யோசித்தோம் அப்படின்னா, நம்ம ஒருத்தரும் நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பாவம் செய்யும் போதெல்லாம் ஆண்டவர் நம்மளை உடனே அடித்து, பழைய ஏற்பாட்டின் காலத்தில் நம்ம பார்க்குறோம், ஆண்டவருக்கு விரோதமான பாவத்தை யாராவது செய்தாங்கன்னு சொன்னால் அதே இடத்துல அடி, அவ்வளோதான், காலி, அந்த இடத்துலையும் முடிஞ்சு போச்சு. அப்படி ஆண்டவர் ஒருவேளை இந்த காலத்தில் செஞ்சாருன்னு சொன்னால் உலகத்தில் பாதி பாப்புலேஷன் இருக்காது. நம்மளுடைய பாவ நினைவுகள் நம்முடைய இருதயத்தில் தோற்றுவிக்கும் போதே ஆண்டவர் என்ன பண்ணிடுவார், அடிச்சிருவார், அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. ஆனால் ஆண்டவர் அப்படிப்பட்ட நபர் அல்ல. அவர் நம்மை நீதிமான்கள் நம்முடைய
பாவத்தை குறித்து நம்மளை ஜட்ஜ் பண்ணுற ஒரு நபர் கிடையாது. ஆனால் இந்த இடத்துல பார்க்குறோம், பாவம் பூமியில் பெருகி போயிடுச்சு. அந்த நேரத்தில் ஆண்டவருடைய நினைவு யார் மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால், அந்த காலகட்டத்தில் இருந்த ஒரு நீதிமான் மேல் ஆண்டவர் நினைவாக இருக்கிறார். அந்த நீதிமானை ஆண்டவர் பாதுகாக்கும்படியாக, அந்த நீதிமானுடைய சந்ததியை பாதுகாக்கும்படியாக, தாம் உண்டு பண்ணின அந்த மிருக ஜீவன்களை பாதுகாக்கும்படியாக அந்த நேரத்தில் நோவாவுக்கு ஒரு திட்டத்தை கொடுத்து ஒரு பேழையை ஏற்படுத்த சொல்லி, அந்த இடத்துல நிச்சயமாக நோவா மற்றவர்களுக்கு பிரசங்கித்தும் அந்த இடத்துல யாரும் அவருக்கு செவி கொடுக்கவில்லை. அதனால மறுபடியும் பேழைக்குள்ள அவங்க எல்லாம் வராங்க. வரும்போது ஆண்டவர் பேழையை மூடி விடுகிறார். அப்போ பார்க்குறோம், அந்த மழை பெய்த 40 நாட்கள் முதற்கொண்டு எல்லா நாளும் ஆண்டவர் பாதுகாத்து, கடைசியாக இந்த 8வது அதிகாரம் கிட்டத்தட்ட அவர்கள் அந்த பேழையிலிருந்து இறங்கக்கூடிய சூழ்நிலை வருகிற ஒரு நேரமாக இருக்குது. அப்போ பார்க்குறோம், ஒரு நீதிமான் மேல் ஆண்டவர் ஒரு அழிவின் காலம் வரும்போது, ஒரு மோசமான ஒரு நேரம், ஒரு காலம் வரப்போகிற அந்த நேரத்தில் ஆண்டவர் நீதிமான் மேல் ஆண்டவர் நினைவாக இருக்கிறார். அந்த நீதிமானை எப்படியாவது பாதுகாக்கணும், அந்த நீதிமானுடைய சந்ததியை எப்படியாவது பாதுகாக்கணும் அப்படின்றதுக்கு ஆண்டவர் நினைவு அந்த நீதிமான் மேல் இருக்குது. இப்பயும் இத்தனை மாதம் வருஷமாக அந்த இடத்துல அவங்க பேழைக்குள்ளே இருக்கிறாங்க. அப்போது அவர்களை அந்த இடத்துலேருந்து தப்புவிப்பதற்கு ஆண்டவர் அவர்கள் மேல் நினைவாக இருந்து பூமியின் மேல் கீழ்காற்றை வரப்பண்ணினார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பார்க்குறோம். அப்போது ஆண்டவர் நம்மை நினைத்திருக்கிறார். ஆனால் அவர் நினைக்கிறதற்கு நாம் நீதிமான்களாக இருக்கிறோமா? நம்முடைய வாழ்க்கையில் நீதி இருக்குதா? நம்ம பாவத்தை விட்டுட்டோம், ஆண்டவருடைய பிள்ளை ஆகிட்டோம், நாங்கள் மனம் திரும்பிட்டோம், நாங்கள் ஞானஸ்நானம் எடுத்துட்டோம், எல்லாம் ஓகே. ஆனால் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக நாம் நீதிமான்களாக இருக்கிறோமா? நம்ம யாரை வேணால் ஏமாற்றிடலாம், யார் முன்னாடி வேணால் எப்படி வேணால் நம்ம ஒரு ஆக்ஷனை கொடுத்துடலாம். ஆனால் நம்ம ஆண்டவருக்கு முன்பாக எல்லாம் நிர்வாணமாக இருக்குது. ஆண்டவருக்கு முன்பாக மறைவான காரியங்கள் ஒன்றுமே கிடையாது. அவருக்கு முன்பாக நாம் நீதிமானாக இருக்கிறோமா? அதை இந்த காலை நேரத்தில் முதலாவது நம்ம நினைக்கக்கூடிய காரியம், நாம் ஆண்டவருக்கு முன்பாக நாம் நீதிமான்களாக இருக்கிறோமா? நீதிமான்களாக இருந்தோம்னு சொன்னால் ஆண்டவர் நிச்சயமாய் நம்மை நினைத்திருப்பார். 2வது நபர் யாரை ஆண்டவர் நினைத்திருப்பார் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது, அவரை ஆராதிக்கிற அல்லது அவரை தேடுகிற நபர் மேல் ஆண்டவர் நினைவாக இருக்கிறார். இதை குறித்து நம்ம பார்க்கும்போது 1 சாமுவேல் 16வது அதிகாரம் 11வது வசனத்தை நம்ம பார்க்க முடியும். நம்மளுக்கு தெரிந்த ஒரு பகுதி தான். தாவீதை அபிஷேகம் பண்ணும்படியாக ஆண்டவர் சாமுவேலை அனுப்புகிறார். அப்போ அனுப்பும்போது அவருடைய தகப்பன் மொத்தம் 7 பசங்களை கொண்டாந்து முன்னாடி கொடுத்தாச்சு. ஆனால் அந்த 7 பேரையும் ஆண்டவர் என்ன பண்ணுறாரு, ஒருத்தரையாக ரிஜெக்ட் பண்ணுறாரு. சாமுவேல் நினைக்கிறாரு, ஆனால் ஆண்டவர் ரிஜெக்ட் பண்ணுறாரு. ஆனால் இந்த இடத்துல யார் மறக்கப்பட்ட ஒரு நபராக இருக்கிறாங்க அப்படின்னு பார்க்கும்போது, ஆண்டவரை உண்மையாய் தேடுகிற ஆண்டவர் யாரை இந்த இடத்துல நினைச்சிருந்தாரோ அந்த நபர் அந்த இடத்துல இல்லை. யார் ஆண்டவர் நினைச்சிருந்தாரு? நம்ம சங்கீதக்காரனாகிய தாவீதை ஆண்டவர் நினைத்திருந்தார். அவன் மேல் ஆண்டவர் நினைவாக இருந்தார். அவன் வனாந்தரத்தில் இருக்கும்போது, ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கும்போது அவன் சங்கீதங்களை பாடி ஆண்டவரை துதித்து யெகோவா தெய்வத்தை மகிமைப்படுத்துகிற ஒரு நபராய் அவர் இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அப்படி ஆண்டவரை துதிக்கிற ஒரு நபரை, ஆண்டவரை கனப்படுத்துகிற ஒரு நபரை ஆண்டவர் நினைவாக இருந்து, எல்லாருமே மறந்துட்டாங்க. சாமுவேலுக்கு இன்னொருத்தன் இருக்கிறானா அப்படின்னே தெரியாது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு இடத்துல ஆண்டவர் அந்த இடத்துல கேட்க வைக்கிறாரு, உன்னுடைய பிள்ளைகள் இவ்வளவுதானா, வேற யாருமே இல்லையா அப்படின்னு கேட்கும்போது, ஒரே ஒருவன் இருக்கிறான், அவன் எல்லாருக்குமே இளையவனாக இருக்கிறான், அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொன்ன உடனே ஒரு தீர்க்கதரிசி, அந்த காலகட்டத்தில் தீர்க்கதரிசி தான் ஆண்டவருடைய ஃபஸ்ட்டு அத்தாரிட்டி. தேசத்தை ஆண்டவர் ஏதாவது ஒன்று பண்ணணும், ஒன்று செய்யணும், இல்லை ஏதாவது ஒரு காரியத்தை பேசணும்னு நினச்சா அந்த இடத்துல ஒரு தீர்க்கதரிசி ஒரு இடத்துக்கு வரான் அப்படின்னு சொல்லும் போதே அந்த இடத்துல எல்லாருக்கும் பயம்தான் வரும். ஏன்னா இந்த 16வது அதிகாரத்தில் நம்ம பார்க்கும்போது, இந்த முந்தின வசனங்களை பார்க்கும்போதே சாமுவேல் வருகிறார் அப்படின்னு கேள்விப்பட்ட உடனே அவங்க முன்னாடி போய் கேட்குற காரியம் என்னதான், நீர் வந்திருக்கிற காரியம் சமாதானமா அப்படின்னு கேட்குறாங்க. ஏன்னா அந்த இடத்துல தீர்க்கதரிசி வராரு அப்படின்னு சொன்னால் ஏதோ ஒன்று நடக்க போகுது, ஒன்று நல்லது இல்லை ஒரு நியாய தீர்ப்பு அந்த இடத்துல நடக்க போகுது அப்படின்ற அந்த பயத்தோட அவங்க கேட்குறத பார்க்குறோம். அப்போது அப்படிப்பட்ட ஆண்டவருடைய செகண்ட் அத்தாரிட்டியாக இருக்கக்கூடிய அந்த தீர்க்கதரிசி அந்த இடத்துல சொல்கிறாரு, ஆள் அனுப்பி அவனை அழைப்பி அவன் இங்கே வரும் மட்டும் நான் பந்தி இருக்க மாட்டேன். இந்த இடத்துல சாமுவேல் வந்திருக்கிறாருன்றதுக்காக தான் அவ்வளோ பெரிய விருந்து, அவருக்காக தான் அங்கே அவ்வளோ பெரிய கனமான காரியங்கள்லாம் நடந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அப்படிப்பட்ட ஒரு நபரை சொல்கிறாரு, நீ ஆள் அனுப்பி அவனை வரவை, அவன் வரும் அளவும் நான் பந்தி இருக்க மாட்டேன். அப்போ ஆள் அனுப்பி அந்த இடத்துல தாவீதை கூப்பிடுறாங்க. அவன் உள்ளே வந்த உடனே ஆண்டவர் சொல்கிறாரு, இவனை எழுந்திருந்து அபிஷேகம் பண்ணு அப்படின்னு சொல்லி.
அப்போ அவனுடைய சத்துருக்கள் எல்லார் மத்தியிலையுமே ஆண்டவர் அவன் தலையை எண்ணெயினால் அவர் அபிஷேகம் பண்ணுகிறார். இப்போ பார்க்குறோம், ஆண்டவரை துதிக்கிற ஒரு நபர், அவர் ஒருவேளை அந்த இடத்துல ஏதோ ஒரு மூலையில் இருந்தார், அதனால அவங்களுக்கு ஞாபகம் வந்துருச்சு அப்படிலாம் கிடையாது. வனாந்திரத்தில் எங்கேயோ இருக்கிறார், அவர் எங்கே ஆடு மேய்ச்சிக்கிட்டு இருந்தாருன்றதே தெரியாது. அப்படி எங்கேயோ இருக்கிற ஒரு நபரை, எல்லாருமே தள்ளி வச்ச ஒரு நபரை கூட அவர் துதிக்கிற ஒரு நபராக இருந்தபடியினால் ஆண்டவர் அவர் மேல் நினைவாக இருந்ததை நம்ம பார்க்குறோம். அவர் நினைத்தபடியினால் அந்த இடத்துல கனமான ஒரு காரியத்தை அவர் மூலமாக ஆண்டவர் செய்வித்து அவரை நடத்துகிறார். இன்னொருத்தர் மறக்கப்பட்ட ஒரு நபர் மேல் ஆண்டவர் நினைவாக இருக்கிறார். நம்ம இந்த உலகத்தில் எல்லாருக்குமே நம்ம ஏதோ ஒரு வகையில் நம்ம ஸ்பெஷலாக இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைப்போம். ஆனால் அப்படி இருந்துமே மறக்கப்பட்ட ஒரு நபராய் நம்ம இருக்கும்போது 1 சாமுவேல் 1வது அதிகாரம் 19வது வசனம் நமக்கு அன்னாளுடைய வாழ்க்கை தெரியும். அதே அப்படியே நம்ம இன்னொரு கான்ட்ராஸ்டாக பார்க்கும்போது ஆதியாகமம் 30வது அதிகாரம் 22வது வசனம். இந்த 2 இடத்துலையுமே பார்க்கும்போது இந்த 2 மனைவிகளுமே அன்னாலும் சரி ராகேலும் சரி தங்களுடைய கணவருக்கு ரொம்ப பிரியமானவர்களாக இருந்தாங்க. ஆனால் அவர்கள் பிரியமானவர்களாக இருந்துமே அந்த இடத்துல அவர்களுக்கு பிள்ளை இல்லாது இருந்தது. அவர்களுக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமான ஒரு காரியமே அவர்களுடைய வாழ்க்கையில் இல்லாத ஒரு சூழ்நிலை, ஆசீர்வாதம் மறுக்கப்பட்ட ஒரு சூழ்நிலையில் அவங்க 2 பேருமே இருக்கிறாங்க. அப்படி இருக்கும்போது அன்னாள் செய்த ஒரு காரியம் நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஆண்டவருடைய சமூகத்திற்கு போய் தன் இருதயத்தை ஊற்றிவிட்டாள். என்னதான் அந்த இடத்துல அவருக்கு எந்த ஒரு ஆசீர்வாதமே இல்லை, அவள் வாழ்க்கையில் ரொம்ப ஒரு மலட்டுத்தன்மையோடு அவளுடைய வாழ்க்கை இருந்தாலும் அந்த இடத்துல அவள் ஆண்டவரை தேடிய நிமித்தமாக அவர் ஆண்டவரை தேடி வந்து ஒரு பிரயாசத்தை அந்த இடத்துல எடுத்து, நம்ம பார்க்குறோம் வருஷந்தோறும் பெண்ணினால் இவளை மனமடி வாக்குவாள், இவளை அழுது கொண்டிருப்பாள், அதான் நம்ம பார்க்குறோம். ஆனால் அந்த ஒரு இடத்துல இல்லை, நான் ஆண்டவரை தேடி போய் ஆண்டவருடைய சமூகத்தில் நான் முறையிட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக வந்த ஒரு அன்னாளை ஆண்டவர் நினைவு கூர்ந்தார். ராகேலை குறித்து பார்க்கும்போது ராகேல் எல்லாருக்குமே ஃபேவரேட். அதுவும் அவருடைய கணவருக்கு பார்க்கும்போது ரொம்ப முக்கியமான ஒரு ஆள். ஏன்னா முதல் மனைவி லேயாளுக்கு இவர் மேலே பிரியம் கிடையாது, ஆனால் இவங்க தான். ஆனால் அப்படி ஒரு ஃபேவரைட்டாக இருந்துமே, எல்லாருக்குமே முக்கியமான ஒரு நபராக இருந்துமே அவருடைய வாழ்க்கையிலையும் ஒரு ஆசீர்வாதம் வரணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் நினைத்தால் மட்டுமே ஆசீர்வாதம் ஒரு நபர் மேல் வர முடியும். ஆண்டவர் ஒரு நபரை நினைக்கல அப்படின்னு சொன்னால் ஆசீர்வாதம் இருக்காது அப்படின்றதுக்கு ஒரு முதல் பிரைம் எக்ஸாம்பிளே யார் அப்படின்னு சொன்னார், ராகேல் தான். ஏன்னா எல்லாருக்குமே ஃபேவரைட், தகப்பனுக்கு ஃபேவரைட், கணவனுக்கு ஃபேவரைட், எல்லாருக்கும் ஓகே, அழகு அதிகம், ரொம்ப சௌந்தரியமான ஒரு மகள். ஆனால் அப்படி இருக்கும்போதுமே ஆண்டவர் அவளை நினைக்கும் போது தான், அதுவும் இந்த வசனத்தில் பார்க்குறோம், தேவன் ராகேலை நினைத்தருளினால் அவளுக்கு தேவன் செவி கொடுத்து அவள் கர்ப்பந்தரிக்கும்படி செய்தார். ஆண்டவர் ஒரு காரியத்தை நினைத்து அவர் அளவு பண்ணும்போது தான் அந்த இடத்துல ஆசீர்வாதம் வருகிறது. அப்போ நம்ம பார்க்குறோம், ஆண்டவர் நினைத்திருக்கிறார். ஆண்டவருடைய நினைவில் நம்ம இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? ஆண்டவருடைய நினைவில் நம்ம கான்ஸ்டண்ட்டாக இருக்கிறதுக்கு நம்முடைய வாழ்க்கையில் ஏன் அநேக நேரத்தில் ஆசீர்வாதம் வரமாட்டேங்குது, ஏன் இந்த தடையான காரியங்கள் அப்படின்னு சொன்னால், நம்ம ஆண்டவருடைய நினைவில் இருக்கிறதற்கு அநேகர் இந்த பூமியில் இருக்கிறாங்க. ஆண்டவரை உண்மையாய் பற்றி கொண்டிருக்கிறவர்கள், ஆண்டவரை எல்லா இடத்துலையும் ஆராதிக்கிறவர்கள், ஆண்டவரை கனப்படுத்துகிறவர்கள் எத்தனையோ பேர் இருக்காங்க. அவர்கள் மத்தியில் நம்ம எதுவுமே ஒன்று பண்ணாமல், ஆண்டவரே என்னை ஆசீர்வதிங்க, ஆண்டவரே எனக்கு இது கொடுங்க, ஆண்டவரே எனக்கு அதை கொடுங்க. அநேக நேரத்தில் ஆண்டவரை உண்மையாய் தேடுகிறவர்களுக்கே சில நேரத்தில் ஆசீர்வாதம் தாமதிக்குது, ஆண்டவரை அந்த ஆசீர்வாதங்கள் தடைபடுகிறதை நம்மளால் பார்க்க முடியுது. அப்போது ஆண்டவருடைய நினைவில் நம்ம இருக்கணும் அப்படின்னு சொன்னால், ஆண்டவருடைய நினைவு நம்ம மேலே இருக்குது அப்படின்னு சொன்னால், அவருடைய கிருபை நம்ம மேலே இருக்குது, அந்த கிருபை நம்ம மேலே இருக்கணும் அப்படின்னு சொன்னால் நம்ம செய்கிற காரியங்கள் என்ன? நம்ம நீதிமானாக இருக்கிறோமா? நம்முடைய காரியத்தில் நம்முடைய வாழ்க்கையில் சுத்தம் இருக்குதா? நம்ம ஆண்டவருக்கு முன்பாக பாவம் இல்லாத ஒரு வாழ்க்கை, இல்லை ஆண்டவருக்கு முன்பாக நீதியாக நான் இருக்கணும் அப்படின்ற அந்த நினைவு நம்மளுக்குள்ள இருக்குதா? இல்லை ஆண்டவரை நம்மளுக்கு ஆராதிக்கிற ஒரு அனுபவம் நம்மளுக்கு இருக்குதா? சபைக்கு வந்தாலுமே கண்டம் திறந்துக்கிட்டு ஏதோ வாயை திறந்து பாடாமல் உற்சாகமாக பாடுங்கன்னு சொன்னாலும் அந்த இடத்துல எந்த ஒரு சிரத்தையுமே எடுத்துக்காமல் நான் சும்மாவே உட்காந்துக்கிட்டு இருப்பேன், ஆனால் ஆண்டவரை நான் ஆசீர்வதிக்கணும் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் அவர்களுமே நினைவாக இருக்க முடியுமா? அது ஒரு பெரிய கேள்விக்குறி. அப்போது நம்ம யோசித்து பார்ப்போம், நம்ம இப்படிப்பட்ட நபராக இருக்கிறோம், ஆண்டவருடைய நினைவில் நம்ம இருக்கும்படியாக நம்ம எப்படி இருக்கிறோம்? இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து நம்ம பார்க்கும்போதும் யாத்திராகமம் 2வது அதிகாரம் 25வது வசனத்தில் பார்க்கும்போது, தேவன் இஸ்ரவேல் புத்திரரை கண்ணோக்கினார், தேவன் அவர்களை நினைத்தருளினார். நம்ம 1வது அதிகாரத்திலேருந்து நம்ம பார்க்கும்போது, யோசேப்பை அறியாத வேற ஒரு ராஜன் வந்தது நிமித்தமாக இவங்களை போட்டு ஒடுக்குறாங்க, ஆளோட்டிகள் நிமித்தமாக அவர்கள் இடுகிற கூக்குரல் என் சந்நிதியிலே எட்டிற்று அப்படின்னு ஆண்டவர் மோசேக்கிட்டெல்லாம் சொல்கிறாரு.
ஆனால் இந்த சூழ்நிலை ஏன் வந்துச்சு, ஏன் இப்படிப்பட்ட ஒரு நெருக்கமான ஒரு காரியம் வந்துச்சு அப்படின்னு சொன்னால், யோசேப்பு இவர்களுக்கு இந்த பெரிய தேசத்தில் இந்த முதன்மையான ஸ்தானத்தை கொண்டு வந்து கொடுத்த ஒரு யோசேப்பை இவங்க மறந்துட்டாங்க. அந்த யோசேப்பை உயர்த்தின தேவனை இவங்க மறந்துட்டாங்க. அவ்வளோதான், நம்மளுக்கு நல்ல ஒரு சூழ்நிலை வந்துருச்சு, நம்ம இப்படியே நம்ம செட்டில் ஆயிடலாம், நம்மளுக்கு எந்த ஒரு குறைவுமே இல்லை, நம்ம சந்தோஷமாக இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி தேவனையும் தங்களை உயர்த்தின யோசேப்பையும் இவர்கள் மறந்தது நிமித்தமாக இவர்கள் ஆண்டவராலும் மறக்கப்பட்டு போயிட்டாங்க. அதனால பயங்கரமான ஒடுக்கம், பயங்கரமான அடிமைத்தனம், ஆளோட்டிகள் அவங்கள கொடுமைப்படுத்துகிறாங்க, ராஜா கொடுமைப்படுத்துகிறான், பிள்ளைகளை கொண்டு போய் அவங்க பிள்ளைகளை கொலை செய்யும்படியாக கொடுக்கக்கூடிய நிலைமைகள்லாம் வருது. இதெல்லாம் ஏன் வந்துச்சு, ஆண்டவரை அவர்கள் மறந்து போனது நிமித்தமாக. ஆண்டவர் மேலே அவங்க நினைவாக இருந்திருக்கணும். ஆண்டவர் நம்மளை இம்மட்டுமாக உயர்த்தி இருக்கிறாரே, யோசேப்பை கொண்டு நம்மளை ஆசீர்வதிச்சிருக்கிறாரேன்னு சொல்லி அந்த காரியத்தை தங்களுடைய நினைவில் வைத்து ஆண்டவரை துதிக்க வேண்டியவர்களாக இருந்திருக்க வேண்டிய இவங்க ஆண்டவரையே மறந்து போனது நிமித்தமாக அந்த இடத்துல எப்பேற்பட்ட கொடுமையான காரியம் அவங்க வாழ்க்கையில் வந்துச்சுன்னு பார்க்குறோம். அதனால ஆண்டவருடைய சமூகத்தில் கூக்குரல் இடுறாங்க, அவங்க கதறாங்க. அப்போது அந்த ஒரு கூக்குரலின் சத்தம், அவர்களுடைய பெருமூச்சின் சத்தம் ஆண்டவருக்கு தாங்க முடியாமல் அந்த இடத்துல அவர்கள் மேலே ஆண்டவர் நினைவாக இருக்கிறார். இது ரொம்ப எக்ஸ்ட்ரீம், லாஸ்ட் எக்ஸ்ட்ரீம். இந்த ஒரு நிலைமைக்கு நம்ம எப்பயுமே நம்ம போக வேண்டாம். நம்ம எப்பயுமே ஆண்டவருக்கு முன்பாக நீதிமானாக இருக்கிற ஒரு நபராய், ஆண்டவரை துதிக்கிற ஒரு நபராய் நம்ம இருக்கும்போது மனிதர்கள் நம்மளை மறந்து போனால் கூட நம்மளுக்கு கவலை கிடையாது. ஆனால் ஆண்டவருக்கு முன்பாக ஆண்டவரை நம்ம ஒருபோதும் மறந்து போயிடக்கூடாது. ஆண்டவர் தான் நம்மளை இம்மட்டுமாக கொண்டு வந்திருக்கிறார் அப்படின்ற அந்த ஒரு நன்றி அறிதல் உள்ள ஒரு இருதயம் நம்மளுக்கு ஒருபோதும் நம்ம இல்லாமல் நம்ம போயிடக்கூடாது. நம்மளுக்கு ஆண்டவர் ஒரு உயர்வை கொடுத்து நம்மளை முன்னுக்கு கொண்டு வந்த உடனே தேவன் யார் ஆண்டவர், அவர் என்ன பண்ணார், நான் தான் என் திறமையின் மூலமாக, என் படிப்பின் மூலமாக, என் ஞானத்தின் மூலமாக நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லி ஆண்டவரை மறுதளிக்கிற மறந்து போகிற ஒரு ஜனமாய், ஒரு இஸ்ரவேல் ஜனத்தை போல நம்ம எப்பயுமே நம்ம இருக்காதபடிக்கு, நம்ம ஒரு நோவாவை போல, ஒரு தாவீதை போல, ஒரு அன்னாளை போல ஆண்டவருக்கு முன்பாக நீதியாக ஆண்டவரை துதித்து ஆண்டவருடைய சமூகத்திற்கு ஓடி வந்து நம்ம ஆண்டவருக்கு முன்பாக இருக்கிற ஒரு நபராய் நம்ம இருக்கும்போது கர்த்தர் நிச்சயமாய் நம்ம நினைத்திருப்பார், அவர் நம்மளை ஆசீர்வதிப்பார். நம்ம கண்களை மூடி நம்ம ஜெபிக்கலாம். ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரை, துதிக்கிறோம் அப்பா, எங்களை அதிகமாக நேசிக்கிறோம் பரலோக பிதாவே. ஆண்டவரே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இன்றைக்கு காலையிலையும் ஆண்டவரே இந்த வசனத்தை தியானிக்கும்படியாக நீர் எங்களுக்கு தந்த உமது கிருபைக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம். கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார், அவர் ஆசீர்வதிப்பார் என்று சொல்லி ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு தியானத்துக்காக இந்த வசனத்தை கொடுத்தீங்களே, உமக்கு நன்றி ஆண்டவரே. ஸ்தோத்திரம் அப்பா. ஒரு நோவாவை நீர் நினைத்த நீர் தகப்பனே, அவனை போல அப்பா நாங்களும் நீதிமான்களாக இருக்க ஆண்டவரே நம்முடைய சமூகத்துக்கு முன்பாக பாவத்தோடு ஆண்டவரே எங்களுடைய நீதி அழுக்கான கந்தையை போல் இருக்கிறது ராஜா. அந்த அழுக்கான கந்தையோடு நாங்கள் வந்து நிற்காதபடிக்கு நீர் எங்களுக்கு கொடுத்திருக்கிற நீதியின் சால்வையோடு ஆண்டவரே நாங்கள் ஆண்டவரை சுத்தமாய் உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக வந்து நிற்பதற்கு எங்களுக்கு கிருபையை தாங்க ராஜா. ஆண்டவரே, ஒரு தாவீதை போல எப்பொழுதும் ஆண்டவரை உம்முடைய சமூகத்தில் உமக்கு முன்பாக உம்மை துதிக்கிற, உம்மை ஆராதிக்கிற ஒரு ஜனமாக நாங்கள் இருக்க எங்களுக்கு கிருபையை தாங்க தகப்பனே. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஒரு அன்னாளை போல ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு ஓடி வந்த ஒரு மகளாய் ஆண்டவரே நாங்களும் இருக்க எங்களுக்கு கிருபையை தாங்க ராஜா. நீர் எங்களை எவ்வளவாய் உயர்த்தினாலும் ஆண்டவரே உம்முடைய சமூகத்தில் நன்றி அறிதலோடு நாங்கள் இருக்க, உம்முடைய சமூகத்தில் எங்களை நாங்களே தாழ்த்தி எங்களை ஒப்பு கொடுக்கிறதற்கு எங்களுக்கு கிருபையை தாங்க ராஜா. மேட்டுமையான சிந்தனைகளோ பெருமைகளோ எங்களுக்குள்ளாக வராதபடிக்கு ஆண்டவரே எங்களை முற்றிலுமாக உம்முடைய சமூகத்தில் நாங்கள் தாழ்த்தி ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, பணத்திற்கு பின்பாக, ஆஸ்திகளுக்கு அந்தஸ்துகளுக்கு பின்பாக நாங்கள் ஓடாதபடிக்கு எங்கள் விசுவாச ஓட்டத்தை துவக்கின தேவனாக உமக்கு முன்பாக உமக்கு நேராக நாங்கள் ஓடி வருவதற்கு எங்களுக்கு கிருபையை தாங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். எங்களை முற்றிலுமாக ஒப்பு கொடுக்கிறோம் இந்த கால நேரத்தில் ஆண்டவரே. உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக நாங்கள் உம்மை துதிக்க, உம்மை ஆராதிக்க நீங்க தந்த ஸ்லாக்கியத்திற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. நன்றி 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 ஆண்டவரை. மட்டுமாக ஆண்டவரை உம்முடைய சமூகத்தில் காத்திருந்து உம்மை ஆராதித்த ஆண்டவரை உம்முடைய வார்த்தையை கேட்ட பிள்ளைகளை நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே, அவர்கள் எந்தெந்த காரியங்களுக்காக அவர்கள் காத்திருக்கிறார்களோ, எந்தெந்த ஆசீர்வாதங்கள் தன்னுடைய வாழ்க்கையில் தாமதிக்கிறது என்று ஆண்டவரே அவர்கள் கண்ணீரோடு உம்முடைய சமூகத்தில் வேண்டி நிற்கிறார்களோ ஆண்டவரே, நீர் ஒரு விசையாக அவர்களை நினைத்து ஆண்டவரே நீங்கள் ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் ஆண்டவரே. ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் 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 ஆண்டவரே. நீர் நினைத்தால் மாத்திரமே எங்களுக்கு ஆசீர்வாதம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் 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 அப்பா. தங்களுடைய பலவீனங்களையும் ஆண்டவரே தங்களுடைய நேரத்தையும் பொருட்படுத்தாமல் ஆண்டவரே அதிகாலையில் ஆண்டவரே உம்முடைய சமூகத்திற்கு முன்பாக
முன்பாக வந்திருக்கிற பிள்ளைகளை ஆண்டவரே நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. எங்கள் தேசத்தை உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். தேசம் பாழாய் கிடக்கிறதே நீர் அறிந்திருக்கிறீர். அந்நியமான காரியங்களையும் ஆண்டவரே பாவமான காரியங்கள் நடக்கிறதை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. ஆண்டவரே ஒரு விசையாக கண்ணோக்கமாக இறங்கி ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாவமான காரியங்களை ஆண்டவரே ஸ்தோத்திரம் கோபமூட்டக்கூடிய காரியங்கள் ஆண்டவரே எங்கள் தேசத்தில் நடக்காதபடிக்கு நீர் ஒரு விசையாக கண்ணோக்கி இறங்கி ஆண்டவரே நீதினால் எங்கள் தேசத்தை நிரப்புங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். பாவத்தை கட்டவிழ்த்து விட்டிருக்கிற ஆண்டவரே ஜனங்கள் ஆண்டவரே ஸ்தோத்திரம் அப்பா அதிகாரத்தில் இருக்கிறவர்கள் ஆண்டவரே ஒன்றுமில்லாமல் போகட்டும் ஆண்டவரே. அப்பா ஸ்தோத்திரம். நீதியின் காரியங்கள் ஆண்டவரே சமாதானத்தின் காரியங்கள் மாத்திரம் எங்கள் தேசத்தில் நடக்கும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம். நீ சமாதானத்தின் தேவன். எங்கள் தேசத்தில் ஒரு நல்ல சமாதானமான சூழ்நிலை நீங்கள் கட்டளையிடுங்க ராஜா. ஜாதிகளுக்கு மத்தியில் மதங்களுக்கு மத்தியில் பிரிவினைகள் இருக்காதபடிக்கு ஆண்டவரே நல்ல சமாதானமுள்ள ஆண்டவரே சகோதர சகோதரிகளாய் அவர்கள் பழகி ஆண்டவரே ஸ்தோத்திரம் எங்கள் தேசம் சமாதானத்தின் தேசமாக இருக்கும்படியாக உடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். ஏற்கின் சீற்றங்கள் ஆண்டவரே ஒருபோதும் ஆண்டவரே எங்கள் தேசத்தை தாக்காதபடிக்கு ஆண்டவரே ஸ்தோத்திரம். கடந்த நாட்கள் நாங்கள் பார்க்கும்போது ஆண்டவரே ஸ்தோத்திரம் இயற்கையின் சீற்றங்கள் ஆண்டவரே எப்படி இருக்கிறது நாங்கள் பார்க்கிறோமே, அது உம்முடைய வல்லமையை ஆண்டவரை வெளிப்படுத்துகிறதா இருக்கிறது ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் அப்பா. ஜலத்தினால் ஆண்டவரே பூமியை அழிக்க மாட்டேன் என்று சொல்லி நோவாவுக்கு வாக்கு பண்ணின தேவன் ஆண்டவரே ஒரு விசையாக உம்முடைய வாக்குத்தத்தத்தை ஆண்டவரே நீ நினைத்தருளி ஆண்டவரே உம்முடைய தேசத்தின் மேல் நீங்க ஆண்டவரே ஸ்தோத்திரம் பொறுமையா இருக்கும்படியாக ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். இன்னும் ரட்சிக்கப்பட வேண்டிய ஜனங்கள் அநேகமா இருக்கிறார்களே, இன்னும் ஆண்டவரே சுவிசேஷத்தை அறிய வேண்டிய ஜனங்கள் அநேகமா இருக்கிறார்களே தகப்பனே. அப்பா ஸ்தோத்திரம் 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 ஸ்தோத்திரம். அதற்கு ஆண்டவரே எங்களை எடுத்து பயன்படுத்துங்க ராஜா. ஆண்டவரே உம்முடைய சுவிசேஷத்தை பிரசங்கிக்க உம்முடைய ஊழியத்தில் ஆண்டவரே எங்களை இன்னும் அதிகமாய் நீர் பயன்படுத்தும்படியாக, எங்கள் விசுவாசிகளை பயன்படுத்தும்படியாக, எங்கள் ஊழியத்தை பயன்படுத்தும்படியாக ஆண்டவரே ஸ்தோத்திரம் உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. அதற்கான தேவைகளை சந்திங்க ஆண்டவரே. சபையின் தேவைகள் அநேகமாக இருக்கிறது ஆண்டவரே ஸ்தோத்திரம். அந்த தேவைகளை நீர் அறிந்திருக்கிறீர் தகப்பனே. எங்கள் தேவைகளை காட்டிலும் பெரியவர் நீர் ஆண்டவரே. தேவைகள் மலைகளைப் போல எங்களுக்கு முன்பாக நின்றாலும் ஆண்டவரே ஸ்தோத்திரம் நீர் அதை பார்க்கிலும் பெரிய தேவன் ஆண்டவரே. உம்முடைய கரத்தில் நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் அப்பா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அப்பா என்னென்ன காரியங்கள் தடையாக நிற்கிறதோ, மலைகளைப் போல எதிராக நிற்கிறதோ, நீர்தாமே அவைகளை ஒன்றுமில்லாமல் போக பண்ணி ஆண்டவரே உம்முடைய பிள்ளைகளை ஆசீர்வதிக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்புக் கொடுத்து நாங்கள் ஜெபிக்கிறோம் தகப்பனே. நீங்க ஆசீர்வதிங்க ராஜா. ஆண்டவரே ஸ்தோத்திரம். உம்மால் மாத்திரமே எங்களை ஆசீர்வதிக்க முடியும் ஆண்டவரே. ஹல்லேலூயா ஸ்தோத்திரம். மனிதர்களோ ஆண்டவரே சூழ்நிலைகள் மேல நாங்கள் நம்பிக்கை வைக்கவில்லை தகப்பனே. உண்மையில எங்களுடைய நம்பிக்கை வைக்கிறோம் அப்பா. நீங்க ஆசீர்வதிங்க, நீங்க பலப்படுத்துங்க. நம்முடைய கரத்தில் முற்றிலுமாக எங்களை தாழ்த்தி நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம் ஆண்டவரே. எல்லா துதி கனமகிமெல்லாம் ஒருவருக்கே எடுக்கிறோம். இயேசு கிறிஸ்து மூலமாய் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன் ஆமேன். என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமேன் ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு நம்மளுக்கு காலை 11 மணிக்கு நம்மளுக்கு சபையிலே உபவாச ஜெபம் உண்டு. அதற்கு யாவரும் வந்து கலந்து கொள்ளும்படியாக உங்களை அழைக்கிறோம். மாலை 7 மணிக்கு நம்மளுக்கு ஆயத்த ஜெபம் உண்டு. அதுலேயும் விசுவாசிகள் நிச்சயமாக நீங்கள் வந்து கலந்து கொள்ளுங்க. நாளைக்கு நம்மளுக்கு முதலாவது வாரம் நம்மளுக்கு கம்யூனியன் இருக்குது. அதற்கு முன்பாக ஆண்டவருடைய சமூகத்திற்குள்ளாக நம்ம வரும்போது ஆயத்தத்தோடு நாமே சுத்திகரித்து கொண்டு ஆண்டவருடைய சமூகத்திற்கு முன்பாக வருவதற்கு பிரயாசப்பட்டு இன்றைக்கு மாலை ஆயத்த ஜெபத்திற்கும் வாங்க. நாளைக்கு நம்மளுக்கு முதலாவது வாரம் நம்மளுக்கு வாக்குத்தத்த செய்தி இருக்கும், நம்மளுக்கு தேவனுடைய பந்தி இருக்கும். அதுலேயும் விசுவாச பிள்ளைகள் சபைக்கு அருகாமையில் இருக்கக்கூடியவர்கள் நிச்சயமாக நீங்கள் நேரடியாக வந்து கலந்து கொள்ளுங்கள். தூரத்திலிருந்து பார்க்கிறவர்கள் நீங்கள் உங்களுடைய சபை ஆராதனைகள் எல்லாவற்றையும் முடித்துவிட்டு அதற்கு பின்பாக வந்து நீங்கள் கலந்து கொள்ளும்படியாக உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.